ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைக்குழியை பார்வையிட 4 ஐரோப்பிய நாடுகளினதும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றினதும் தூதுவர்கள் குழு வருகை தரவுள்ளது. இந்த மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் தூதுவர்களே செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவார்கள் என்று தெரியப்படுகின்றது. யாழ்ப்பாணத்துக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி வருகை தரும் மேற்படி குழுவினர் 22ஆம் தேதி செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்படி குழுவினர் யாழ்ப்பாணத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் என்றும் அறிய முடிகின்றது. இதே நேரம் செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 35வது நாளான நேற்று வெள்ளிக்கிழமை புதிதாக 11 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன்போது சேதமடைந்த மோதிரம் ஒன்றும் விரல் எலும்புடனான செம்பிலான மோதிரம் ஒன்றும் குவியலாக 2 தொகுதி எண்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் குறித்து தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மலாபி போலீசார் இணைந்து இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் சி.டி. விக்ரமரத்னவின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொழும்பு கிழக்கு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலாபி தலஹென பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் நேற்று காலையில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னதாக சி.டி. விக்ரமரத்ன தனது இல்லத்தில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் குறித்த இடத்துக்கு சென்ற கடுவளை நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். தற்போதைய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு அதன் முன்னேற்ற அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு இதன்போது கடுவளை நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறை கம்பி எண்ணியதை போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கம்பி எண்ண வேண்டிய நிலை வரலாம் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் அவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை சரிபார்க்க செய்யும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கடற்தொழில் அமைச்சின் வளாகத்தில் நேற்று நடைபெற்ற வடக்கு மாகாண பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இன்று லஞ்சம் மற்றும் ஊழலற்ற நேர்மையான அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என்று சிலர் பேசுகின்றனர். எதிர்காலத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் கிளை அலுவலகங்கள் மாவட்ட ரீதியில் திறக்கப்பட உள்ளன. எனவே யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் நேரடியாக முறைப்பாடு செய்யலாம். மக்களின் பொதுப்பணத்தை கொள்ளையடித்த யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊழல்வாதிகள் அனைவரும் நிச்சயம் விசாரணையை முகம் கொடுக்க நேரிடும். இது ஜனாதிபதி அனுரகுமாரவின் அரசாங்கம். இங்கு மோசடிகளுக்கு எவ்வித இடமும் இல்லை. எமது ஜனாதிபதி குப்பிலாம்பு வெளிச்சத்தில் படித்து வறுமை மற்றும் கஷ்டங்களுக்கு மத்தியில் முன்னுக்கு வந்தார். அதனால் தான் ஏழை மக்களுக்கு எளிய மக்களின் பக்கம் நின்று அவர் சகல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றார். அரசு அதிகாரிகளை கூட சுதந்திரமாக வேலை செய்ய விடாமல் இங்குள்ள சிலர் வதந்திகளை பரப்பி வருகின்றனர். ரணில் விக்ரமசிங்க சிறை கம்பி எண்ணினார். மஹிந்த ராஜபக்ஷவும் கம்பி எண்ண வேண்டிய நிலை வரலாம். சட்டத்தின் நடைமுறைப்படுத்தும் போது நாம் ஒருபோதும் தராதரம் பார்ப்பதில்லை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜாலில் பாலடைந்த கட்டிடம் ஒன்றிலிருந்து பெருமளவிலான கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஆலிவளை பகுதியில் இருந்த கட்டிடத்திலிருந்து இவ்வாறு கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஆலிவளை பகுதியில் பாலடைந்த கட்டிடம் ஒன்றில் பொதிகள் காணப்பட்டதை தொடர்ந்து மக்களால் யாழ்ப்பாணம் சிறப்பு அதிரடி படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அங்கு சென்றிருந்த யாழ்ப்பாணம் சிறப்பு அதிரடி படையினர் 14.5 கிலோகிராம் கஞ்சா பொதிகளை கைப்பற்றி மருதங்கணி போலீசார் ஒப்படைத்துள்ளனர். இருப்பினும் குறித்த கஞ்சா பழுதடைந்த நிலையில் காணப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அங்கோலா நாட்டைச் சேர்ந்த 54 வயதுடைய பெண் ஒருவர் பெருந்தொகை மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான குறித்த பெண்ணை ரூபாய் 10 மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள 237 கிராம் கொக்கைன் வைத்திருந்த குற்றச்சாட்டில் விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர் அங்கோலாவில் இருந்து எத்தியோப்பியாவின் அடிஸ் அபாயாவுக்கு பயணம் செய்து பின்னர் கத்தாரின் தொஹா வழியாக இலங்கைக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்திலிருந்து இறங்கிய பிறகு அவர் சக்கரை நாட்காலியில் முனையத்தில் நடமாடி
காணப்படியது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் தானாக முன்வந்து ஹொக்கைன் அடங்கிய 14 உருண்டைகளை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார். இதன்போது மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் மேலும் பல உருண்டைகளை விழுங்கியதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு தொடர்ந்து விசாரணைகள் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கிழக்கு மாகாணத்திலும் ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் வேண்டுகோள் விடுவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் இன்று பகல் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பத்தின் அளவானது எச்சரிக்கை நிலைக்கு உயர்வடக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அதிக வெப்பமான சூழலில் நீண்ட நேரம் வெயில் இருப்பது மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சோர்வை உண்டாக்கும். தொடர்ந்தும் அதிக வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசைப்பிடி ஏற்பட வாய்ப்பும் காணப்படுகின்றது. எனவே போதிய அளவு நீர் மற்றும் திரவ உணவுகளை உட்கொண்டு உடலை நீச்சத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதீத உடல் உழைப்பு தேவைப்படும் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். குறிப்பாக மதிய மற்றும் மாலை நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் மக்கள் தங்கள் உடல் நிலைகளில் அதிக கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானின் கண்காணிப்பு தளங்கள், ராணுவ தளவாட உள்கட்டமைப்பு, நிலத்தடி ஆயுத கிடங்குகள் மற்றும் கடல்சார் திறன்கள் மீதான தொடர்ச்சியான 7வது இரவு தாக்குதலை நிறைவு செய்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. லோரன்ஸ்தான் மாகாணத்தில் ஹொராமாத் நகரில் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குவைத்திலிருந்து அமெரிக்கா ஏவிய ஏவுகணை தாக்குதல்களின் விளைவாக இந்த வெடிப்புகள் நிகழ்ந்ததாக அந்த செய்திகள் தெரிவித்துள்ளன. இதற்கு பதிலடியாக பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் ஜோர்டானின் வான்பரப்புக்குள் சனிக்கிழமை அதிகாலையில் நுழைந்த ஈரானிய ஏவுகணைகளை தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து வீழ்த்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் மேற்கொள்ளப்படும் வழக்கமான தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஜோர்டான் ராணுவம் கூறியுள்ளது. இந்த இடைமறிப்பு நடவடிக்கையால் உயிரிழப்புகளோ அல்லது பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்றும் ஏவுகணைகள் விழுந்த இடங்களில் இருந்து சிதிலமடைந்த பாகங்களை அகற்றி அப்பகுதியை பாதுகாப்பானதாக்கும் பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அது மேலும் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் ஆளும் தொழிற்கட்சியின் புதிய தலைவராக வடக்கின் அரசன் என்று அழைக்கப்படும் ஆண்டி ஃபெர்ஹாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் பிரித்தானியாவின் அடுத்த பிரதமராக அவர் பொறுப்பேற்பதற்கான இறுதி படிமுறை நிறைவடைந்துள்ளது. விசேட மாநாட்டில் உரையாற்றிய ஆண்டி ஃபெர்ஹாம் தற்போதைய பிரதமர் கீர் ஸ்டார்மருக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் இத்தனை காலம் அரசியலால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கை கூட்டும் வகையில் தனது ஆட்சி அமையும் என்றும் நாட்டை ஒன்றிணைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். லண்டனில் குவிந்துள்ள அதிகாரங்களை பிரித்தானியாவின் பிற பிராந்தியங்களுக்கும் பரவலாக்குவதே தனது முக்கிய நோக்கம் என்றும் ஃபெர்ஹாம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்தியங்களுக்கு இடையேயான சமத்துவமின்மை குறைக்கப்பட்டு மக்களின் கோபத்துக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் நம்புகின்றார். பிரித்தானியாவில் தீவிர வலதுசாரி மற்றும் மக்கள் செல்வாக்கு மிக்க ரிஃபார்ம் யுகே கட்சியின் எழுச்சியை தடுக்கும் நோக்கில் ஃபெர்ஹாமின் இந்த வியூகம் அமைந்துள்ளது. நைஜல் ஃபராஜ் தலைமையிலான ரிஃபார்ம் கட்சியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட தொழிற்கட்சி வரை தேர்ந்தெடுத்துள்ளது. அடுத்த பொது தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகளே உள்ள நிலையில் ஃபெர்ஹாம் தனது நீண்ட கால திட்டங்களை மிக விரிவாக செயற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். பசிபிக் பிராந்தியத்தின் சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவின் தெற்கு கடற்கரைக்கு அப்பால் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த 7.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ மற்றும் குவைத்மாலாவின் அருகில் உள்ள கடற்கரையோரங்களில் அலை மட்டத்துக்கு மேல் 0.3 முதல் 1 மீட்டர் வரையிலான அபாயகரமான சுனாமி அலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் மிதமான தீவிரத்துடன் உணரப்பட்ட போதிலும் பெரிய அளவிலான சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று மெக்சிகோவின் தெற்கு மாநிலமான ஒக்சாகாவின் ஆளுநர் சலமோன் ஐரா குரூஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலநடுக்கம் குவைத்மாலா மற்றும் எல் சால்வடார் ஆகிய நாடுகளிலும் கட்டிடங்களை உலுக்கியுள்ளதாகவும் குவைத்மாலா நகரில் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளுக்கு சென்றுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மெக்சிகோவின் மீன்பிடி நகரமான புவேர்டோ மெடிரோ ஆகிய அருகில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 15.2 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியா
கொலம்பியா, கோஸ்டாரிக்கா, ஈக்வடார், எல் சால்வடார், நிகரகுவா, பானமா, பெரு மற்றும் ஹோண்டுராஸ் ஆகிய நகர்களின் கடற்கரையோரங்களில் சுனாமி அலைகள் 0.3 மீட்டருக்கும் குறைவான அளவிலேயே இருக்கும் என்றும் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு கணித்துள்ளது. அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள கடலோர பகுதிகளில் உள்ள அரசாங்க முகவர் நிலையங்கள் ஆபத்தில் உள்ள மக்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள அந்த அமைப்பு அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் தகவல்களை பெறுவதில் விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய மற்றும் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.